ஹாய் ஹலோ வணக்கம் மணப்பாறை மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லிடணும். அது மட்டும் கிடையாது. பிரியா இன்னைக்கு 8/7/2025 நிறைய பேர் பிறந்தநாளில் கொண்டாடுறாங்க. இந்த பிறந்தநாளை கொண்டாடுறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய பேர், அதாவது ஒரு பேர் நம்ம சொல்லலாம்னு பார்த்தா, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் பெரிய சொல்றாங்க. இருந்தாலும் உறவினர்கள் நம்ம சொல்லி இன்னைக்கு ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு கரூர்ல லாவண்யா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 8/7/2025 அன்றைக்கு இன்னைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை ரொம்ப சூப்பரா கொண்டாடுறாங்க. சங்கர் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அக்கா பாத்தீங்கன்னாக்கா விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம விஷ் பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க அக்கா பொண்ணு அக்கா பையன் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா எங்க சித்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஒன்ஸ் ஹாப்பி பர்த்டே லாவண்யா. அது மட்டும் கிடையாது, வீரப்பூர்ல தினேஷ் தன்னுடைய பிறந்தநாளை இன்னைக்கு 8ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க குடும்பமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது யார் போஸ்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க பிரதர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து புத்தானத்துல குமார் தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எப்பவுமே சந்தோஷமாவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சந்தோஷமாகவும் நல்லாவும் இருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து செவல்பட்டியில இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம சந்தோஷ் விஷ் பண்ணிருக்காங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்காகவும் யார் விஷ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார் எல்லாரும் விஷ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷலா விஷ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஸ்பெஷல் விஷஸ் டு சந்தோஷ். அடுத்து மீனவெளில இருந்து சாந்தா பிரியா. சாந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஒரு தடவை நம்ம லைவ் பண்ணையில கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர். ஓகே சாந்தா, ஹாப்பி பர்த்டே சாந்தா. அடுத்து ஊத்துக்குழியில சரிதா கொண்டாடிட்டு இருக்காங்க பிறந்தநாள. அது மட்டும் கிடையாது, பழைய பள்ளத்திலிருந்து நம்ம ரஞ்சித் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வாழ்த்துவது மட்டும் கிடையாது, அவங்க என்றுமே மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரியாவும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பை, டேக் கேர். ஆமா, கண்டிப்பா ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. பர்த்டே அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பர்த்டேனா இன்னைக்கு சொன்னாலே என்னால விஷ் பண்ண முடியாது. அவங்களுக்கு முத நாளே அட்வான்ஸா ஆமா, நீங்க அட்வான்ஸே நீங்க போட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் விஷ் பண்றாங்க அதையும் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க போஸ்ட் பண்ணுவோம். தயவு செய்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி நாளைக்கு ஷோல பார்ப்போம். ஓகே, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.